Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் வழக்கில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான 3 பேருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனிதமலம் கலந்த விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் இந்த குற்றப்பத்திரிகையில் வேங்கவேலைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த வழக்கு புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த குற்றச்சாட்டப்பட்ட மூவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே சம்மன் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அதாவது நீதிமன்ற ஆணைப்படி 3 நபர்களும் ஆஜராகி நீதிமன்ற உதவி தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆஜராகும் நபர்கள் நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்கும் நடைமுறை வழக்கில் உள்ளதால் 3 நபர்களும் ஒரு நபருக்கு 2 பேர் வீதம் 6 பேர் ஜாமீன் கொடுப்பதற்காகவும் ஆஜராகினர். மேலும் குற்றப்பத்திரிகையில் அறிவிக்கப்பட்டுள்ள 3 நபர்கள் சார்பாக அதாவது குற்றப்பத்திரிகை நகல் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி இந்த குற்றப்பத்திரிகை வழங்குவதற்கான நாளை அன்று அந்த வழக்கான ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்று ஜாமீன் வழங்குவது பற்றி விசாரணை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய மூவருக்கும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.